ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம சுத்தமாக எதிர்பார்க்காத ஒரு ஜோடி அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. என்னடா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், பிரீத்தி. ரீசெண்டாக பொன்னி சீரியலில் பிரீத்தி வந்து சக்தியோட வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போட்டுட்ருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்க சூழ்நிலையில் பிரீத்தி கழுத்தில் தாலி, அதுவும் கார்த்தி பிரீத்தி அப்படின்னு சொல்லி ஜோடியாக நின்றுட்டுருக்காங்க. பேரு இவங்க தானா? இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படின்ற மாரியும் தெரியல. டும் 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 கார்த்தி, பிரீத்தி அப்படின்னு சொல்லி ரீசென்ட்டா வந்து நம்மளோட அசர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கேத்த மாரியே பிரீத்தியோட கழுத்துலயும் தாலி இருக்கு. அந்த ஷூட்டிங் லொகேஷனும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்த்தி அவங்க இருக்கிற அந்த வீடு, அதாவது சக்தியோட வீடு மாரி தான் இருக்கு. ஷூட்டிங் லொக்கேஷனும். ஏதாவது ஷூட்டிங்க்காக இந்த மாரி தாலி கட்டி நடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாலும், வீட்ல அந்த மாரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சடனா கார்த்தி எப்படி பிரீத்தி கழுத்துல தாலி கட்டினாரு? என்னடா இது ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா, இப்ப வரைக்குமே இந்த பிரீத்தி தான் வந்து பொன்னி, சக்தி 2 பேரையும் சேர விடாம பிரிச்சு வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ற மாரி ட்ராக் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, எனக்கு தெரிஞ்சு பொன்னி, சக்தியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிரீத்தியோட கழுத்துல புது தாலி இருக்கு. ஆனா கார்த்தி தான் கட்டினாரான்னும் தெரியல. கார்த்தி தான் பக்கத்துல இருக்காரு. டும் 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 கார்த்தி, பிரீத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ட்ரஸ்டிங்கான அப்கமிங் ட்ராக்குக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இது இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்டா இருக்கும்.